பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கோதுமை எல்லாம் அரைக்கிறது மினி மில்லுங்க. ஹைஜீனிக்கா வந்து அரைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுமளவு அளவுல இருந்து கல் வரைக்கும் நீங்க போடுறாங்க. ஃபர்ஸ்ட்ல வச்சு சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் இதுலயே எம்ஆர்பிங்க. சோ இந்த ப்ராடக்ட்டோட உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாவே எல்எஸ் என்டர்பிரைஸோட பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கும். புது பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஃபேன் வந்து நம்ம சொல்ற பேஸ் கேக்குங்க. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருங்க அப்படி சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆன் அப்படி சொன்னாலுமே உங்களுக்கு ஆன் ஏர் ஃப்ரையரும் இருக்குதுங்க. 365 டேஸ் ஆன் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு எங்க மிக்ஸி பாத்துப்பாங்க. நம்ம மெயினா எல்லாமே சர்வீஸ் தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நம்ம 2900 பிளஸ் ஜிஎஸ்டி ஃப்ரையர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 விதமான மாடல் 8.5 kg இருக்குதுங்க. இந்த 8.5 kg வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ் டாப்புங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் வீட்டுக்கு தேவையான மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பிரீமியம் குவாலிட்டியில கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம வந்த இடம் தான் எல்எஸ் என்டர்பிரைசஸ். இது கோயம்புத்தூர் வந்து கவுண்டம்பாளையத்துல நல்லம்பாளையத்துல வந்து இருக்குங்க. இவங்க கிட்ட குடோன்ல ஃபுல் ஸ்டாக் வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து 100 பீஸ் கேட்டா கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் பிரீமியம் குவாலிட்டி, வாரண்டி இதெல்லாமே டீடைலா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் நம்மளுக்கு பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கான மிக்ஸி கூட இவங்க கிட்ட இருக்கு. பாத்திரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் என்ன சுத்தி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கே, இதோட ரேட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்குமா இல்ல வாரண்டி கேரண்டி இருக்குமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நம்மளோட டைம் செலவாகிறதே கிச்சன்ல தான். அப்படி உங்களோட கிச்சன்ல ஆகிற செலவை எல்லாம் மிச்சப்படுத்தணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. கல்ல கூட அரைக்கிற மிக்ஸி இருக்கு. கிரைண்டர் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதுவும் இல்லாம வாரண்டியோவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வாஷிங் மிஷின் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. வித் ட்ரையரும் இருக்கு, வித்தவுட் ட்ரையரும் இருக்கு. இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓகே, நம்ம பாத்துட்டோம், பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கு. ஆனா இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டீடைல் வீடியோல எல்லாத்தையுமே டெமோவோட நம்ம காட்டியிருக்கோங்க. டெமோவை பார்த்துட்டு நீங்க பிடிச்சிருந்ததுன்னா நேரடியா கூட வந்து இவங்க ஸ்டோரை விசிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஆன்லைன்ல கொடுக்குறாங்க. ஆன்லைன் அவைலபிள் இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் அனுப்பிடுவாங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு சேஃபா வந்து உங்க வீட்டுக்கே வந்து வந்துரும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தியும் நம்ம டீடைலா பாக்குறோம். அப்படி என்ன ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல இருக்கிற எல்எஸ் என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சேல்ஸ் பண்றது மட்டும் இவங்க வேலை இல்லைங்க, சர்வீஸ் கூட பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸோட நிறுத்திடுவாங்க. சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ்மே அவைலபிள் இருக்கு. தேவிலட்சுமி வாஷிங் மிஷின் உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வித் ட்ரையர், வித்தவுட் ட்ரையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சேல்ஸ் மட்டும் இல்ல, சர்வீஸும் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே ப்ராடக்ட் தேவிலட்சுமி ப்ராடக்ட் வேற பக்கம் வாங்கிட்டு சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் கூட இவங்க உங்களுக்காக பண்ணி தராங்க. சோ ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபுல் வீடியோ பாருங்க. ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் ஒரு மெசேஜ் போட்டீங்கனாலே ப்ராடக்ட் பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி புது வீடியோக்கு புது அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா நாம வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரைண்டர் வந்து நம்ம பார்க்க போறோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி டைப்லயே இருக்கும். இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாரோட அட்டாச்மெண்டோட வந்துருங்க. பிளஸ் உங்களுக்கு ஃபில்டரோட வந்துருங்க. சோ இதோட ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட் அரைக்க இருக்குங்க. இதுல வந்து ட்ரை மட்டும் அரைக்க வேண்டாம், வெட் அரைச்சுக்கலாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைல உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கு. சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கோதுமை இதெல்லாமே அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தனியான ஃபில்டர்ல கொடுத்துருவோம். சோ அது போக உள்ளேயும் உங்களுக்கு ஃபைன் பவுடருக்கு ஒரு அட்டாச்மென்ட் ஃபில்டர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது அரைக்கும் போது நம்ம பாத்தறலாம். ஏன்னா ஆமாங்க, அது போக இந்த 3 ஜாரும் நமக்கு வருது. இது போக உங்களுக்கு 3 ஜார். இந்த 3 ஜார் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஜார் அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். இது பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்கும். உங்களுக்கு பிளேட் அட்டாச்மெண்ட்ஸும் நல்லா ஹெவியா இருக்கும். 6 பிளேடு, 4 பிளேடு, அதே மாதிரி இதுலயும் 4 பிளேட் ட்ரை. சோ அதோட ஷேப் உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்குங்க. ஆமா 6 பிளேடு. ஜாரு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த ஜாரே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. 1/4 கிலோக்கு மாதிரியே இருக்கும். பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ங்க. ஆமா எல்லாமே எஸ்எஸ். இந்த இதோட ஹேண்டில் வந்து எஸ்எஸ். நீங்க அப்படியே கேரி பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிளேடு பாத்தீங்கன்னா இதோட திக்னஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 mm to 5 mm திக்னஸ் பக்கம் வருதுங்க. இது பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் நைஃப் டிசைன் மாதிரி வருங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து சர்ஜிக்கல் நைஃப் பிளேட் தான் நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அந்த பிளேட் நம்ம இதுல அட்டாச்மெண்ட் கொடுத்திருக்கோம். இதுல வந்து 4 பிளேட் வந்துருங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% ட்ரை பர்பஸ்ங்க. ட்ரை பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பிளேடுங்க. 6 பிளேட் வந்து பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து வெட்டுக்குங்க. சோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே அடிக்கிருக்குங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும்.
ஸோ இதோட பாத்தீங்கன்னா ஆர்பிஎஸ் பிளாஸ்டிக்கோட நம்ம கொடுத்துருக்கோம் இதோட ஹேண்டில். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா தான் இருக்குங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பர்பஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 2 ட்ரை அட்டாச்மெண்ட் ஒரு வெட் அட்டாச்மெண்டோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பிளேடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆமா மூணுமே டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுமுறுக்கோட ஷேப்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நல்லா ஹெவியா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சரி சரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி. ஆனா 1 இயர் மட்டும் இது யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நிறைய ரொம்ப வருஷம் வரும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 HP மோட்டர் கெப்பாசிட்டிங்க. இது காப்பர் மோட்டரோட கொடுக்குறோம். பிளஸ் உங்களுக்கு இதோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர்லாம் அரைக்கிறதுக்கு இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெப்பர் அரைச்சிக்கலாம், மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம், மசால் தூள் அரைச்சிக்கலாம், எல்லா விதமான ட்ரை ஐட்டம்ஸ் நீங்க அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் அரைச்சிக்கலாம். ஆமா. ப்ராடக்ட் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ ஒவ்வொன்னா டெமோக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைபருக்கு அரைச்சு காட்டிடலாம். கண்டிப்பா 100% அரைச்சு காட்ட போறோங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 7800 ரூபாங்க. பட் இதோட காம்போ வந்து உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அது கூட நம்ம டெமோக்கு போய்க்கலாங்க. ஓகே, அந்த காம்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும். பிரைஸ் வந்து நீங்க கம்பேர் பண்ணியே பார்க்கலாம் இல்லீங்களா? ஆன்லைன்க்கும் நம்ம பிரைசிங்க்கும் என்ன பிரைஸ் நீங்க பார்த்தாவே தெரியும். டைரக்டா டெமோக்கு போயிரலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எப்படி ஃபிட்டிங்ல இருந்து சொல்லிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். Thank you. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரைண்டருங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபிட் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி தாங்க. சோ ஈஸினா எப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டர்ல வந்து ஒரு ஜார் வந்து அட்டாச் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லாக் சிஸ்டம் தாங்க. நம்ம ரெகுலர் மிக்ஸி லாக் தாங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஃபில்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இது ரெண்டு வந்து ஸ்மூத் பண்றதுக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெட் பண்றதுக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதுமை எல்லாம் அரைக்கிறதுங்க. சோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன மினி மில்லுங்க. ஓகே, இது வந்து மினி மில் தாங்க. சோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைஜீனிக்கா வந்து மெயினா அந்த பாயிண்ட் ஹைஜீனிக்கா வந்து அரைக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து மாவு நல்லா சத்தான மாவெல்லாம் அரைச்சு கொடுக்கணும். புரோட்டீன் பவுடர் வேணும். சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நிறைய மில்லு வேற க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம்ல நம்ம இங்க போய் அரைக்கிறதுங்க. எல்லாருமே கடையில பேக்கிங் போட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்க. பட் நம்மளே இன்னைக்கு வந்து அரைச்சு சாப்பிடுறதுக்கு உண்டான மினி மில்லுங்க. ஒரு மாவு மிஷின் நம்ம வீட்லயே ரெடி. ஆமா, ரெடிங்க. ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அட்டாச்மெண்ட். நான் உங்கள்ட்ட பேசிட்டே நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், ஈஸியா இருக்கும். பிளேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். ஆமா, பிளேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட அட்டாச்மெண்ட் ஒண்ணு இருக்குதுங்க. சோ இதுவும் நம்ம அட்டாச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சதுங்க. ஓகே. சோ அவ்வளவுதாங்க அட்டாச்மெண்ட். ரொம்ப ஈஸி தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுல என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறுமிளகு அளவுல இருந்து கல் வரைக்கும் நீங்க அரைச்சிக்கலாங்க. சரி, கெட்டியான கல் வரைக்கும் நீங்க அரைச்சிக்கலாம். 100% நாங்க சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஹெவியான பிளேடு தான் நம்ம கொடுத்துருக்கோங்க. சோ இப்பவே உங்களுக்கு அதுக்கு உண்டான டெமோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டுக்கலையை எடுத்துக்கலாம், இல்ல குறுமிளகு எடுத்துக்கலாம். சோ நான் சொல்லிட்டேன் குறுமிளகு இருந்து அரைச்சிக்கலான்னு. சோ அதுல இருந்து குறுமிளகு இருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரி. சோ இதோட ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த சைடுல லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. சோ இது பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார்ல எல்லாம் பழைய சுமித் மிக்ஸி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாக் அதேதாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான அட்டாச்மெண்ட் தான். பாக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு தோணும். பட் இது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. சோ நல்ல கிரிப்பாவும் கீழே விழுகாத அளவுக்கு உங்களுக்கு ஃபிட் ஆயிருங்க. சோ அதுக்கு உண்டான அந்த மாவு மில்ல பாப்பீங்க இல்லையா, அந்த பெருசா ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, ஃபில்டர் மாதிரி துணி. சோ அதுவும் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இங்க ஃபிட் பண்ணிக்கலாங்க. அதுவும் நம்ம வந்துட்டு மாவு மில்லையில அத கழட்டி துவைப்பாங்கனாலே தெரியாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ணும்போது கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பா. சோ மிளகா அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நிறைய பேர் மசாலா எல்லாமே என்ன பண்ணிட்டீங்க, பாக்கெட் மசாலாக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க எல்லாருமே பழையபடி வரணுங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுல என்னென்ன அரைக்கிறாங்கன்னே தெரியாது. பட் நம்ம வந்து மிளகாலாம் வீட்டுல அரைக்கும் போது என்ன ஆகுங்க, இனி ஹெல்த்தியா இருக்கும், நல்ல கார சாரமாவும் இருக்குங்க. ஆமாங்க. சோ அந்த அளவுக்கு இப்போ வந்து மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா மிளகாலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குறுமிளகே போடுறோங்க. குறுமிளகு போட்டு அரைக்கிறோங்க. சோ பாருங்க இப்போ இது எல்லாமே ஈஸியா போயிடும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இது மாதிரி தான், மிக்ஸி மாதிரி தான். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் இது எல்லாமே இருக்குதுங்க. சோ 1ஆம் நம்பர்ல நம்ம போட்டு அரைக்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிரைண்ட் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். ஒரு நம்பருக்கும் உங்களுக்கு அந்த கிரைண்ட் அந்த பவுடர் காட்டுறாங்க. சோ நீங்க போட்டீங்கனால போல அதே இழுத்துக்குதுங்க. அவ்வளவுதான்.
இன்னைக்கு வந்து கூட போட்டுக்கலாம். காட்டு வருதுங்களா? வாட்டர் சவுண்ட் பாருங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாம நல்லா போயிட்டு இருக்குது, ஸ்மூத்தா இருக்குது. கிரெயின் ஆனோடனே அந்த காட் உங்களுக்கு வரும். இது போதுங்க. ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கங்காட்டிக்கு அதோட இது ஸ்மூத்னஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கலாங்க. எல்லாமே மக்கள் காமிச்சிடலாம். கண்டிப்பா டைரக்டா லைவ்ல பாத்துக்கலாம். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் இதுலயே வந்துருச்சு. இதுவே ஃபைன் பவுடர் ஏன்னா 1 நம்பர்லயே அரைக்கும் போதுங்க. அதான் பாருங்க. கூட உங்களுக்கு இது வராது. ஆமாங்க. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பவுடர் ஆயிருச்சுங்க. வெளிய அந்த பவுடரும் வந்துட்டு நமக்கு வெளிய பறக்காது இல்லையா? இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம போட்ட குருமிளகு வந்து அவ்வளவு நைஸா அரைச்சு கொடுத்துருங்க. ஆமாங்க, நல்லாவே நைஸா இருக்கு. ஓகே ஓகேங்க. சோ நெக்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே இந்த அளவுக்கு அரைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த அளவுக்கு அரைக்குதுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்பீட்லயே போட்டு பாத்துறலாங்க. சோ இந்த அளவுக்கு அரைக்குதுன்னு. சோ முதல்ல அரைச்சது அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் உங்க கண்ணு முன்னாடி ஒரு டைம் போட்டு காண்றேன். இதுலயே நல்ல பவுடர் ஆயிருச்சு. இன்னுமே தேவையே இல்ல, இதுக்கு அப்புறம் தேவையில்லைங்க. ஆமா, தேவையே இல்ல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீட்ல போடுறோங்க. ஓகே. அது போட்ட மாதிரி சவுண்டே இல்ல பாருங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கு. மோட்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. 1.5 HP ல ரன் ஆகுதுங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுங்க. நல்லா இருக்கும். சோ இதோட ஃபைன் பவுடர் எவ்வளவு தூரம் வருது நம்ம பார்த்தோம்னா இது போதுங்க. மீறி போனா எவ்வளவு ஒரு 1 மினிட்டுக்குள்ள அரைச்சிருப்பாங்களா? எல்லாமே 1 மினிட் கூட 1 மினிட் தான். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பெப்பர் ரெடிங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இங்க லைட்டா ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரசப்பொடிக்குலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடர்னா ஃபைன் பவுடர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ராவாவும் கேட்பாங்க சில பேர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. ரெண்டு விதமா இருக்கு, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆமா, அதுலயே நம்ம ஜலிச்சுக்கலாம். ரொம்ப இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அதுவும். ஸோ அதுவும் நம்ம போட்டு அரைச்சிடலாம். அதுக்கும் உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிடுறேன். ஸோ அதே 1 நம்பர் நம்ம போட்டு பார்க்கலாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் அது மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்க கிண்டுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளவு குவாண்டிட்டி போடலாம்? 1 கிலோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 hours கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 hours எவ்வளவு குவாண்டிட்டி வேணாலும் நீங்க போட்டு அரைச்சிக்கலாம். சோ மேக்ஸிமம் எவ்வளவுன்னு சொல்லி அளவெல்லாம் இல்லைங்க. ஓகே ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா என்கிட்ட? இல்ல, இப்ப நம்ம ஒரு டைம் போடுறோம்ல, ஒரு 1/2 கிலோ கொட்டினாலுமே உள்ள அப்சர்வ் பண்ணி அரைச்சிட்டு தான் வரும். 1/2 கிலோ. ஏன்னா நம்ம கெபாசிட்டி வந்து இங்க ஜாஸ்தி. அதான் கேக்குறேன். 1 கிலோ 2 கிலோ கெபாசிட்டி வரைக்கும் அரைக்கலாங்க. தாராளமா ஒரே டைம்ல 2 கிலோ போடலாம். ஆமா, போடலாம். போட்டுட்டே இருக்கலாம். தொடர்ந்து எத்தனை மணி நேரம் ஓடலாம்? 5 மணி நேரம் கூட ஓட்டலாம், 10 மணி நேரம் கூட ஓட்டலாம். 10 மணி நேரம் ஓட்டலாம். எதுவும் சூடாகிறது அந்த மாதிரி ஆகாதுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% காப்பர் காயிலிங்க. 1.5 HP மோட்டர்ல உங்களுக்கு வருங்க. சோ இது எல்லாமே கமர்ஷியல் யூனிட் தான். கமர்ஷியல் வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயினா டொமஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கமர்ஷியல்னா இப்ப 10 மணி நேரம் தான், இல்ல அதுக்கு மேல 15 மணி நேரம் அப்படி கூட ஓட்டலாமா? ஓட்டிக்கலாம். 10 மணி நேரம் தாராளமா ஓட்டலாம். ஏன்னா மோட்டர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியா இருக்கு. ஓகே ஓகே. கமர்ஷியல்னா உங்களுக்கு ஓட்டிட்டே
இருப்பாங்கல்ல, நைட் டைம் தவிர ஓட்டிட்டே இருப்பாங்க, அதுதான் கேக்குறேன். அப்படி ஓட்டலாம் இல்ல? ஓட்டிக்கலாம், நைட் டைம் ஓட்டலாம், பகல் டைம் ஓட்டலாம், எப்ப ஓட்டிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எவ்வளவு போட்டிருப்பாங்க, ஒரு 200 கிராம் போட்டிருப்பாங்களா? 200 கிராம் இப்ப எத்தனை நிமிஷத்துல உங்களுக்கு அரைச்சு கொடுத்துதுங்க? அதுதான் 1 மினிட் கூட ஆகல. அப்ப 1 கிலோனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. நான் 10 மணி நேரம்ன்றேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு இருக்காது வீட்டுல, இதே போதுங்க. பொதுவா வந்து ரொம்ப ஓடினா சூடாயிரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப எவ்வளவு நேரம் ஓடிடுச்சுங்க, 1 மினிட் பக்கம் ஓட்டி இருப்பேன். சோ அதுலயும் உங்களுக்கு ஹீட் வரணும்னா இப்பவே வர ஆரம்பிச்சிருங்க. ஹீட் இல்ல, சோ இப்பவே வர ஆரம்பிச்சிரும், ஸ்டார்ட் ஆகணும் இல்ல. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பவுடர் பாருங்க, ஃபைன் பவுடரோட உங்களுக்கு அரைக்குது. செம்ம நைஸா இருக்கு, பவுடர் மாதிரி இருக்கு, பாஞ்ச் பவுடர் மாதிரி இருக்குதுங்க இல்லீங்களா? சோ இந்த மாதிரிதான் எல்லாமே அரைக்குதுங்க. சோ 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு வேண்டி. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை எல்லாம் வந்து நீங்க மேல மூடியோட போட முடியாதுங்க. ஏன்னா அப்படின்னா அதுல வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதா இருக்கு. இப்ப முந்திரி, பாதாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா இப்படி போட்டுக்குங்க, டைரக்டா இப்படி போட்டு நீங்க அரைச்சுக்கலாம். சரிங்களா? சோ இப்படி போட்டுட்டு நீங்க அரைச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சிருங்க. அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பவுடர் பண்றதுக்கு அத ஹீட் பண்ணுவாங்க, அப்படியே பண்ண தேவையில்லை. அப்படி எல்லாம் தேவையில்லை, எடுத்த உடனே அப்படியே மளிகை கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாலும் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். எதுவுமே பண்ணலீங்க, நான் கண் முன்னாடி தான் வாங்கிட்டு பவுடர் ஆகும் அப்படினு சொல்லுவாங்க. அப்படியே எடுத்து போலாம். நம்ம மில்லுக்கு கொண்டு போய் அரைக்க கொடுத்தாலே மல்லி எல்லாம் வறுத்துட்டு வர சொல்லுவாங்க, ஹீட்டோட அரைச்சாதான் நல்லா பவுடர் ஆகும். அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, போட்டாலே போதுங்க. அப்படியே எடுத்து ராவா போடலாம். ஆமா, அவ்வளவுதான். சோ அதெல்லாம் வறுக்கிறது எதுக்குன்னா டேஸ்ட்டுக்குங்க. இல்ல பவுடரும் ஆகணும்பாங்க. இப்ப மில்லுல என்ன சொல்லுவாங்க, ஹீட்டோட வறுத்தாதான் நல்லா பவுடர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலி வறுக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா டேஸ்ட் தான். பவுடர் ஆகறதுக்கு முன்னாடியே வெயில்லயே காய வச்சாலும் சூடோட எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. எங்க ஊர்ல மில்லுலயே சூடோட இருந்தாதான் சீக்கிரம் பவுடர் ஆகும் அப்படிம்பாங்க. இல்லாட்டி உதிரி திருத்திருன்னு இருக்கும் அப்படிம்பாங்க. இதுக்கு அப்படி தேவையில்லை. மளிகை கடையில வாங்கிட்டு வந்தோம்னா கவரோட அப்படியே போட்டு கட்டிட்டாங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு உள்ள வந்து கொண்டக்கடலை வந்து டைரக்டாவே ஸ்டஃப் பண்ணி காமிச்சிட்டுங்க. சோ இப்போ கொண்டக்கடலை பவுடர் சத்து மாவுக்கு ரெடி பண்ண போறோம். ஓகே, அதே 1 நம்பர் ஸ்பீட்ல தான் பண்ண போறாங்க. பாத்தறலாமா? பவுடர் ஆயிடுச்சுன்னு பாத்தறலாமா? கண்டிப்பா பாத்தறலாம். ஓபன் பண்ணுங்க. ஓகே, நான் எல்லாத்துக்குமே இது டிஃபிகல்ட்டா இருக்கும், நல்லா ஃபவுண்ட் பண்ணி தான் இருக்கு. ஃபைன் பவுடர் தாங்க இதுவும், பட் அங்கங்க கொஞ்சம் இதா இருக்குது. பட் ரொம்ப ஹார்ட்னஸ் இந்த அளவுக்கு ஆனதே ஆமா, நம்ம வந்து கொஞ்சம் காண்டி ஸ்பீட் போடும்போது இன்னும் நைஸ் ஆயிடும் இல்லீங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல தான் போட்டோம் இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே, செகண்ட் தேர்ட் போடும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் கண்டிப்பா நல்ல ஃபைன் பவுடர் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நம்ம எல்லா பல்சஸ்மே நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க. இதுல குழந்தைகளுக்கு மெயினா சத்து மாவுக்கு அரைக்கிறீங்கன்னா இதுல எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம போட்டு ஈஸியா நம்ம வீட்லயே வந்து கிரைண்ட் பண்ணிக்க முடியும். ஏதோ ஆஃபர், காம்போ ஆஃபர் இருக்கு, நீங்க இன்னும் அது சொல்லவே இல்லையே. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட லைக் சர்வீஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இப்போ நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் பிரைசிங்லாம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 7800 ரூபா தாங்க வருது. பிளஸ் இதோட உங்களுக்கு வேர்ல்டு வைட்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரி ப்ரோ இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபா வருங்க. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 6000 நியூட்ரி ப்ரோ பிராண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 6000 எம்ஆர்பிங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட உங்களுக்கு நான் அப்படியே ஃப்ரீயாவே தந்துடுறேங்க. ஃப்ரீங்க, நம்ம மக்களுக்கு வேண்டி ஃப்ரீங்க. 7500 ரூபாய்க்கு வாங்கினா 6000 ரூபாய் ஃப்ரீயா தரீங்க. ஆமா, அது போக ப்ராடக்ட்டும் தரீங்க. ப்ராடக்ட்டும் தரோம், 2 ப்ராடக்ட் அசால்ட்டா தரோங்க. எப்படி முடியுது? யாருமே கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதுதாங்க நம்ம எல்எஸ் என்டர்பிரைஸோட ஸ்பெஷாலிட்டி. இது யாருனாலுமே முடியாது, கண்டிப்பா நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். சோ இது வந்து நீங்க தீபாவளி ஆஃபர் வச்சுக்கலாம், நியூ இயர் ஆஃபர் வச்சுக்கலாம், ஆடி ஆஃபர் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது 365 டேஸ் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறாங்க. ஆமா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாங்களா? 100% பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. அப்படி நான் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஹாய் மெசேஜ் மட்டும் கொடுங்க. நான் அதுக்குண்டான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துறேன். என் ப்ராடக்ட் எல்லா டீடைல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கேயும் தேட வேண்டாம், நம்மளுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, அங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீடு வந்து சேர்ந்துருக்கீங்க. கண்டிப்பா 100% எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி இருக்குங்க. சோ ஈஸியா வந்து உங்க வீட்டுக்கே வந்துருங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான காம்போ ஆஃபருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்தடுத்து அதெல்லாமே குயிக்கா பாத்துறலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம அரைச்சது எல்லாமே பார்த்தோங்க. அதோட ஃபைன் பவுடர், அதோட
டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பரோட இதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டுக்கலையோட இதுங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொண்டக்கலை தான் எல்லாரும் ரிசல்ட் தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எல்லாமே நல்லா ஃபைன் பவுடருங்க. எல்லாமே பான்ஸ் பவுடர் எல்லாம் கிளம்பி அரைச்சு கொடுத்துருக்குங்க. பெப்பர் எல்லாம் தரமா இருக்குதுங்க. ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூடாகவே இல்லை. அதுவும் நம்ம 100% ஹீட் ஆகாதுங்க. ஏன்னா 100% காப்பருங்க. ஓகே, அதனால நீங்க பயப்படவே தேவையில்லைங்க, தைரியமா வாங்கிக்கலாம். ஓகேங்க. இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் அடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு தரமா காட்டுறேங்க. ஓகேங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மிக்சிங் 200 வாட்ஸோட வருதுங்க. இது 100% காப்பருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஜார் உங்களுக்கு வந்துருங்க. சோ 4 ஜார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸர் 1 லிட்டர் ஜாருங்க, 3/4 லிட்டர் ஜாருங்க, 250 ml ஜாருங்க. ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு 1 லிட்டர் ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பிளேடு வந்துருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒன்லி வெட் பர்பஸ்ங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரை பர்பஸ்க்கு வருங்க 4 பிளேடுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பர்பஸ்ங்க. இது வந்து உங்களுக்கு ஜூஸ் அடிச்சு குடிக்கிறீங்க சம்மர் சீசன்ல. ஸோ அதுவும் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் லெசி கிரீம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நீங்க அந்த அட்டாச்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா அடிச்சு கொடுத்துருங்க. ஸோ வெண்ணெய் வேணாலும் வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஆமா. ஸோ இது வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு தரமா இருக்குங்க. வெளியே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 8500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம வெறும் 4300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெறும் 4000 இருக்குதுல பாதி ரேட்டிங் 50%. பிளேட் அதுல இருக்குல்ல, அது என்னது? இது மேல இந்த பிளேட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதினா சட்னி அந்த மாதிரிலாம் பண்றதுல ஈஸியா இருக்குங்க. சோ அதெல்லாம் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சரி சரி. ஸோ அது வெட் மோடு தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வழியில் நம்ம கொடுக்குறோம். வெறும் 4300. வாரண்டினா? ஸோ வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸுங்க. கண்டிப்பா அதோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாவது வருங்க. கண்டிப்பா வருங்க, 100% வருங்க. இந்த மோட்டரோட சவுண்ட் நீங்க கேட்டாலே தெரியும். மற்ற மோட்டரோட சவுண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சவுண்டா இருக்கும். இதோட ஸ்மூத்னஸ் பாருங்க. R15 பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கும், புது பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கும். கண்டிப்பா சவுண்டு பாருங்க, சவுண்டே வராது. நான் சொன்ன கெப்பாசிட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாததான் சவுண்ட் இருக்கும். பட் இதோட ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 21 ஆர்பிஎம்ங்க. 21,000 ஆர்பிஎம் ஸ்பீட்ல ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ நம்பர் 2லயும் போறோம், நம்பர் 3லயும் போடுறேன். சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரியே இருக்காது. ஆமாங்க ஆமாங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஜார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்குங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்குங்க ஜாரு. ஃபுல்லா நல்லா ஹெவியாவே இருக்குது, பார்த்தாலே தெரியுதுங்களா திக்னஸ். ஆமா, ஸ்டீல் எஸ்எஸ்ல இருக்குங்க, ஆர்பிஎஸ் ஓட பிளாஸ்டிக்கிங் கீழே. ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பிளேடு போயிடும், அந்த இது சர்வீஸ் கிடைக்குமா அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு இல்லைங்க. எதுனாலும் நம்ம மாத்தி கொடுத்துடலாங்க. சர்வீஸ்னால இதே நம்பர் கூப்பிடுங்க. சேல்ஸ் மட்டும் எங்களோட வேலை இல்லைங்க, சர்வீஸ் எங்களோட வேலை தாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி மட்டும் இல்ல, நம்மள்ட்ட சூப்பர் ஃபேனும் இருக்குதுங்க. சூப்பர் ஃபேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா BLDC ஃபேனுங்க. இது வந்து நிறைய பேர் தேடிட்டே இருப்பாங்க, நம்மள்ட்ட இருக்குதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் BLDC ஃபேனுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 35 வாட்ஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகுங்க. ஸோ அது இல்லாம நிறைய பேர் நம்ம வீட்டுல யாராவது சொல்ற பேச்சு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஃபேன் வந்து நம்ம சொல்ற பேச்சு கேட்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏசிக்கு யூஸ் பண்ற ஃபேனு, வாய்ஸ் கண்ட்ரோலோட வந்துடும். ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படி சொன்னா ஆஃப் ஆயிருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆன் அப்படி சொன்னாலுமே உங்களுக்கு ஆன் ஆயிருங்க. ஆன் ஆயி ஓடுது. ஓகேங்களா? சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் லோ ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7500. நாங்க இந்தியன் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேங்க. சூப்பர் ஃபேன் வாய்ஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லைங்க, நம்மளோட டச் ஸ்கிரீன் ஏர் ஃப்ரையரும் இருக்குதுங்க. இந்த டச் ஸ்கிரீன் ஏர் ஃப்ரையர் பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வரும். மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வெறும் 3400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. சோ அதே மாதிரி இந்த ஜூசருங்க, ஸ்லோ ஜூசர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வேணாலும் மார்க்கெட்ல சர்ச் பண்ணலாங்க. என்னோட ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாதுங்க. சோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 6999 கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வெறும் 5999 உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, 365 டேஸ் ஆஃபருங்க. நீங்க எப்ப வேணாலும் அதே ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய்க்கலாம். ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா எதுவுமே சும்மா வாயில வேட சொல்றது இல்லைங்க, நான் டைரக்டாவே உங்களுக்கு காட்டுறேங்க. சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல நிறைய பேர் சுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நம்மள்ட்ட வந்து ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர் இருக்கு. அது எப்படி ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர், அது உங்களுக்கு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. சோ ஒரிஜினல் லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி
லக்ஷ்மி கிரைண்டர் 6 since 1963 அப்படின்னு இருக்குது பாருங்க. ஸோ பிளஸ் இது வந்து ரெஜிஸ்டரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்டர்ல யாருனாலுமே அடிக்க முடியாது, கவர்மெண்டோட அப்ரூவல் இருந்தா மட்டும் தான் அடிக்க முடியும். ஸோ பிளஸ் இது வந்து ஹால்மார்க் இந்த ஹால்மார்க் தான் ரொம்ப முக்கியங்க, இந்த கோல்டு கலர்ல இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 4 விதமான கிரைண்டர் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டில்டிங் டைப்புங்க. ஸோ டில்டிங் டைப் ஆர்பிஎஸ் பிளாஸ்டிக்கோட SS. இதோட கல் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்குங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது ஆட்டோமாவு கிரைண்டர் இருக்குங்க, 3-in-1 பர்பஸ். பிளஸ் உங்களுக்கு கோகனட் ஸ்கிராப்பரோட நம்ம கொடுக்குறோங்க. ஸோ எல்லாமே அட்டாச்மெண்ட் 3-in-1 பர்பஸோட நம்ம கொடுத்துருவோம். ஸோ கல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தரமான கல்லுன்னு. இந்த மாதிரி கல் நீங்க இங்கேயும் பார்க்கவே முடியாது, ஏன்னா இது வந்து ஊத்துக்குழி கல்லுங்க. சரிங்களா? ஆமா. ஸோ இது தரமான ஒரு கிரைண்டருங்க. இது ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 வருஷம் வந்து சர்வீஸ் பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். 15 வருஷங்க. கம்பெனி வாரண்டி வந்து 1 year வாரண்டி தான், பட் 15 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாங்க, எந்த சர்வீஸ் வராதுங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுலயே குட்டி சோட்டா கிரைண்டர் நீங்க பாத்துருக்கீங்களா? சோட்டா சோட்டி கிரைண்டர். ஸோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா அதே மாதிரி ஒரு கிரைண்டர் தாங்க பெரியவங்க இப்ப வச்சு விளையாடுறாங்க. ஆமா, கண்டிப்பா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹால்மார்க் சிம்லோட ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டருங்க, 100% காப்பருங்க. அதே மாதிரி 15 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. சோ இதோட ரேட் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிவீல் பண்றேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 liter கிரைண்டருங்க. சோ அதே மாதிரி லக்ஷ்மி ஒரிஜினல் கிரைண்டருங்க. சோ அதோட கல்லு எல்லாம் கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு ஹெவியா தான் இருக்கும். எல்லாமே 3 அட்டாச்மெண்ட்ஸோட வந்துருங்க. அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மாடலுங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி டைப் கிரைண்டருங்க. மிக்சி டைப் டேபிள் டாப் 1 liter கிரைண்டருங்க. பெஸ்ட்டுங்க இதோட பேரு. ஆனா இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, பெஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்குமே. பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்குதுங்க. சோ அதே மாதிரி அதோட அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டா மட்டும் அரைக்க முடியாதுங்க, பட் கோகனட் ஸ்கிராப்பர் மட்டும் வந்துருங்க. சரிங்களா? ஆமா ஆமா. சோ 1 liter பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 liter வெறும் 5300 ரூபாய் தாங்க. 1 liter கெப்பாசிட்டி வந்து 5300 ரூபாய். என்னங்க எல்லாரும் 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கிரைண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் அதோட குவாலிட்டியோட பெட்டரா இருக்கும். எப்படி நான் சொல்றேன்னா, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய பேர் சொல்லிருக்காங்க வெறும் 7 நிமிஷத்துல அரைக்கலாம். நீங்க சொன்னீங்க 15 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னு. அது போக உழைச்சா மட்டும் பத்தாது, எவ்வளவு சீக்கிரம் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறது ஒண்ணு இருக்கு. 7 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருக்கோம். 7 நிமிஷம். நம்ம உட்காந்து 1 மணி நேரம் ஆட்ட முடியாது. இது எடை போட வேண்டாம், 7 நிமிஷத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள், மசால் தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இது எல்லாமே நீங்க அரைச்சுக்கலாம். ஒரே இதெல்லாம் நீங்க அரைச்சுக்கலாம். சோ இது எல்லாமே நம்மளோட இதெல்லாம் வந்துருங்க. சோ இதோட வேலை பாத்தீங்க அப்படின்னா 6300 ரூபாங்க. சோ இதோட வேலை பாத்தீங்கன்னா அதே 5300 ரூபாய் தாங்க. இது வந்து டேபிள் டாப் டைப்புங்க. இது வந்து மிக்சி டைப் மாடலுங்க. மாடல் மட்டும் தான் மாறுது, பட் ஒரே லிட்டர் தாங்க. இது வந்து 6900 ரூபாங்க. கிரைண்டர் இதெல்லாம் பாத்துட்டோம். மிக்சில ஏதாவது வந்து பெஸ்டா வந்து இருக்கா? மிக்சில ஆஃபர் கண்டிப்பா நம்ம பெஸ்டா கொடுக்குறோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு எங்க மிக்சி பாத்துருப்பாங்களா? நம்மள்ட்ட இருக்குதுங்க வெறும் 1700 ரூபாய் தாங்க. வெறும் 1700 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி 3 ஜார் மிக்சி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. சோ இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாரோட வந்துருங்க. பிளஸ் உங்களுக்கு 6 பிளேட் வந்துருங்க, 4 பிளேட் வந்துருங்க, 4 பிளேட் ட்ரையோட வந்துருங்க. இது தரமா இருக்குங்க. சோ அதோட உங்களுக்கு பெஸ்டா வேணும், எனக்கு பிராண்டடா வேணும், பிராண்டட்ல எனக்கு விலையும் கம்மியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டெல்லானுங்க. நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க, நம்ம பிரைஸுக்கு கொடுக்க முடியாது. வெறும் 3300 ரூபாய் தாங்க. 5 வருஷம் மோட்டர் வாரண்டிங்க. தரமா இருக்குங்க. பட்டர்ஃப்ளையோட கம்பெனி. நீங்க பட்டர்ஃப்ளைலயே நீங்க சர்வீஸ்ல அட்டன் பண்ணிக்கலாங்க. வெறும் 3300 ரூபாய்க்கு பட்டர்ஃப்ளை ஸ்டெல்லான்னு கொடுக்குற ஒரே இடம் நம்ம LS என்டர்பிரைஸ் தாங்க. 4 ஜாரோட இருக்கு. நம்ம வந்து ஹோல்சேல் டீலருங்க. நம்ம வந்து பல்கா எடுக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு அந்த பிரைசிங் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட நாங்க கொஞ்சம் மார்ஜின் கண்டிப்பா வைக்கிறோங்க. அந்த மார்ஜினுக்கு அது நாங்க மக்களுக்கே கொடுத்துறோம். சரிங்களா? ஆஃபர் மூலமா நம்ம கொடுத்துறோம். சோ இது வரைக்கும் நிறைய பேர் புல்லட் ஜார் வந்து 1 ஜார் 2 ஜார் அந்த மாதிரிலாம் பாத்துப்பீங்க. நம்மள்ட்ட வந்து 5 ஜாருமே இருக்குதுங்க. 5 ஜார் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஜார் பிளஸ் 2 சிப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிளேடு கொடுத்துருவோம். 3 பிளேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பிளேடு 1, 4 பிளேடு 1, பிளஸ் உங்களுக்கு வந்து லெசி அடிக்கிறதுக்கு தனியா ஒரு பிளேடு கொடுத்துருவாங்க. சோ இது எல்லாமே நம்மளோட புல்லட் ஜார்லாம் வந்துடுதுங்க. இதோட வேலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2300 ரூபாய் மட்டும்தாங்க. சோ ஆல் ஓவர் இந்தியா நமக்கு ஷிப்பிங் இருக்குதுங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. வாரண்டி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துறோம். அதோட ஸ்பெஷலா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 2 பிராண்டுங்க இது. சரிங்களா? வேர்ல்ட்லயே ரெண்டாவது இருக்கிற இந்த பிரைசிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக நம்ம 2 ஜார் இருக்குதுங்க, 3 ஜாரும் இருக்குதுங்க, எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி up to 4 வரைக்குமே வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா 5 ஜார் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட புல்லட் ஜார் ஸ்டார்டிங் பிரைஸ் 1800 ரூபாய் தாங்க. வெறும் 1800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோங்க. என்னன்னா பயங்கரமான ஒரு கிளாசி மாடல் வந்து வச்சிருக்கீங்க. அதுவும் ஜூஸர்ல ரொம்ப மாடலே டிஃபரெண்டா இருக்கு. கண்டிப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸர் எக்ஸ்ட்ராக்டருங்க பிளஸ் ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டரோட வரும். சோ இது வந்து நான் உங்களுக்கு இப்ப வரப்போற வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட அட்டாச்மெண்ட்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாக்குறதுக்கு என்னடா இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்குது, ரொம்ப டஃபா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இது வந்து தரமா இருக்குங்க. சரிங்களா? சோ ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட்டும் நல்லா எஃபெக்டிவா கொடுப்பேன். சோ மெயினா மக்கள் என்னடா எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்மள ஆசை காமிச்சிட்டு ரேட் கம்மியா கொடுப்பாரா அப்படின்னு கண்டிப்பா கம்மியா கொடுப்போங்க. சோ அதோட ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது என்ன யூசேஜ்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரேட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ராடக்ட் இல்லீங்களா? ஆமாங்க. சோ ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் இதுதாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 பைப் மாதிரி இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. வீடியோல தெரியுமான்னு தெரியல, டைரக்டா வந்தாங்கன்னா கண்டிப்பா தெரியும். சோ பிளஸ் இங்க ஒரு ஏரோ மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். சோ அதோட நம்ம இப்படி வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதாங்க, அவ்வளவுதாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஜூஸ் அடிக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஃபில்டர் வேணுங்க. அதோட சீட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்கு சோ அந்த ஃபில்டர் வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிறோங்க. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதோட நம்ம இது வந்து அட்டாச் பண்ணிக்கிறோங்க. ஸோ இது நகராம இருக்குங்க. சரிங்களா? அட்டாச் பண்ணியாச்சுங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரைண்ட் பண்றதுக்கு கிரைனர் வேணும். ஸோ அந்த கிரைண்டிங் தாங்க இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? ஆனா நல்லா ஹெவிங்க, கல்லு மாதிரி இருக்குதுங்க, நல்லா ஹெவியா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் மெயினுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஷன்னு நீங்க பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து தூக்கி இப்படி அசால்ட்டா இப்படி மாட்டிக்கலாங்க. இப்படி மாட்டிட்டு இங்க பின்னாடி உங்களுக்கு ஒரு ஏரோ மார்க் இங்க கொடுத்துருப்போம். ஸோ இது பண்ணாதான் உங்களுக்கு ஆன் ஆகும். ஆமா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஸோ இப்படி இருக்குது, லூஸா இருந்ததுன்னா ஆன் ஆகாதுங்க, மோட்டரே ஆன் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க லாக் பண்ணாதான் ஆன் ஆகுங்க. ஓகே. ஸோ அது வந்து சேஃப்டி பர்பஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல அமுத்துனீங்கன்னா ஆன் ஆகுங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நமக்கு வேணுங்களா? கண்டிப்பா வேணும் எல்லாத்துக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் வந்து உரிச்சிட்டீங்க, இதுல போட்டீங்க அப்படின்னா உள்ள போய்க்கிங்க. உள்ள போனோன்னு என்ன பண்றீங்க அப்படின்னா உள்ள இப்படி தள்ளி விட்டோடனே உள்ள போயிடும். போனோடனே இந்த ஃப்ரண்ட்ல இப்படி அமுத்துனீங்க அப்படின்னா உள்ள வந்து ஜூஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது மூலியமா உங்களுக்கு ஜூஸா வெளியே வருங்க, அசால்ட்டா ஜூஸா வெளியே வரும். இதுல வந்து அதோட சக்கை இருக்கு இல்லைங்களா, தனியா அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க, பண்ண தேவையில்லை, அதுவே தண்ணி அப்படியே கலெக்ட் ஆகி வந்துருங்க. சோ அதே மாதிரி இப்ப பழம் எனக்கு மாட்டிருச்சு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே வேணாம் தான், இங்க ஆறுன்னு ஒரு மோட் இருக்குங்க, அது வந்து ரிவர்ஸ் மோடுங்க. ஸோ அது ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இருக்கிற பழம் எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துருங்க. பிளஸ் இப்படி குத்தி விட்டீங்கன்னா உள்ள போய்க்கிங்க, அவ்வளவுதாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னா நம்மள்ட்ட வரலாங்க. ஆமா. சோ ஆமா, ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் வந்து இங்க இருக்குங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட் ஐஸ்கிரீம் இதுல பண்ண முடியுங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பா சம்மர் காலத்துல ஆமா இதுலயுமே நீங்க பண்ணிக்கலாம். நிறைய சம்மர் காலத்துல குழந்தைங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் வேணும். அவங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ ஆமா, எசன்ஸ் இல்லாம நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணுமே நீங்க அதே மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஈஸியா இப்படி கழட்டி இப்படி வச்சுட்டு இந்த அட்டாச்மெண்ட் அப்படி ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ஒரே ஒரு ஃபில்டர் மட்டும் நீங்க கழட்டிக்க வேண்டியதாங்க. சரி, இப்படி கழட்டிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி அட்டாச் பண்ணிட்டு திருப்பியும் உள்ள இப்படி மாட்டிட்டு சரிங்களா? ஸோ அதே டேர்ம் தான் இப்படி திருப்பி விட்டீங்கன்னா ஆன் ஆயிக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா பழத்தை வந்து வெட்டி ஃப்ரீசர்ல வச்சிடணுங்க. இப்ப ஸ்ட்ராபெரி இருக்குன்னா ஸ்ட்ராபெரி வந்து அப்படி ஃப்ரீசர்ல வச்சிடணும். ஃப்ரீசர்ல வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த பழத்தை உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் மூலியமா உங்களுக்கு அப்படியே கிரீமா வர ஆரம்பிச்சிருங்க. அந்த பழம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிரீமா வெளியே வர ஆரம்பிச்சோடனே அதுல பாலும் சுகரும் உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ எசன்ஸே தேவையில்லைங்க, டைரக்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இதுதான் ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டரும் இதுல இருக்குதுங்க, ஸ்லோ ஜூஸரும் இருக்குதுங்க. ஸோ இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 6,999 வருதுங்க. நம்ம எல்எஸ் என்டர்பிரைஸ்ல 5,999 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான பிரைசிங் தாங்க. எங்கேயுமே இந்த பிரைசிங் உங்களுக்கு கிடைக்காது. இது வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 2 years வாரண்டி. ஆமா, நீங்க எங்க வேணாலும் தேடி பாத்துக்கலாம்.
ரொம்ப ஒரு கிளாஸியான மாடல் இது. வேணுங்கிறவங்க நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் வாஷிங் மிஷினே இருக்குதுங்க. ஸோ போர்ட்டபிள் மிஷின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், பிளஸ் கேரி பண்றதுக்கு ஈஸி எல்லாமே இருக்குங்க. பிளஸ் உங்களுக்கு ஈஸி சர்வீஸும் கிடைக்குங்க. ஸோ மெயினா எல்லாமே சர்வீஸ் தேடிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம போர்ட்டபிள் மிஷினுக்கு நம்ம 100% நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சர்வீஸ் மட்டும் இல்ல, பிரைஸும் தான் கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து சேல்ஸ் பார்ட்ல உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க. ஸோ இப்போ நான் சேல்ஸ் நான் பண்றேங்க உங்கள்கிட்ட. ஸோ இந்த சேல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 kg, 8 kg, 9 kg, 11 kg இருக்குதுங்க. ஸோ 6 kg வந்து பாத்தீங்கன்னா 2900 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. 8 kg வந்து பாத்தீங்கன்னா 3500 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் இந்த 9 kg வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பாடியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3850 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 11 kg வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல 7 எம்ப்ளாய் டிசைனோட வெறும் 4250 பிளஸ் ஜிஎஸ்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ட்ரையர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 3 விதமான மாடல் இருக்கும். சோ இதே வந்து பாத்தீங்கன்னா 7.5 பிளாஸ்டிக் ட்ரம். சோ பிளாஸ்டிக் ட்ரம் அப்படின்னா இந்த டாப் வந்து பிளாஸ்டிக்ல வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் கிளாஸோட கொடுத்துருப்போம். அது வந்து கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் மாத்தி கொடுக்குங்க. இந்த கர்வ் எல்லாம் உங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8555 ரூபாய் தாங்க வரும். ஸோ அதோட பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கேஜி கொஞ்சம் நல்லா ஹெவியா வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.5 kg இருக்குதுங்க. இந்த 8.5 kg வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ் டாப்புங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்கிரீன் மாதிரியே தெரியும், கரெக்டுங்களா? ஆனா டச் ஸ்கிரீன் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஆமா, டச் ஃபார்ம் உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் அழகா வந்துருங்க. 4 ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் டைமரோட வருதுங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நார்மல், ஜென்டல், அதே மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்துருதுங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து ட்ரெயின் ஆப்ஷன் இங்க வந்துருங்க. ஸோ அதே மாதிரி வாஷ், ரின்ஸ், இது அலாசருக்கு வேண்டி இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் நம்ம இதுல கொடுத்துருக்குறோங்க. கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த டோர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா க்ளோஸ் ஆகுதுங்க. ரொம்ப ஸ்மூத்னஸா க்ளோஸ் ஆகுங்க எல்லாமே. ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக்குங்க, எலிகன்ட் பிளாக். இந்த எலிகன்ட் பிளாக் வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி 9.5 kgங்க. ஸோ 9.5 kg நீங்க ஓபன் பண்றது இங்க இப்படி ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படிதான் இருக்குங்க. ஸோ இதோட வேல்யூ ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க. மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 18,000 ரூபாங்க. நம்ம எல்லா சென்டர் பிரைஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா 10,630 ரூபாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பெரிய ட்ரம்ங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். இது ட்ரையர் அட்டாச்மெண்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இதுக்கு என்னங்க டிஃபரெண்ட்? ஸோ கேஜி வைஸ்ல உங்களுக்கு மாறுங்க. ஓ சரி சரி. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்ல கம்மி வேணுங்கண்ணா, எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் 10,300 வேணும், அது 9.5 கிலோ வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாடி நம்ம வச்சிருக்கிறோம். பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக்ல வருங்க. இது வந்து 9 லிட்டர். அதுவே ட்ரையரோட இது ரேட் வந்து எதனால அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கா இருக்குறதுனால பிளாஸ்டிக் கிளாஸ் அந்த லுக் வைஸ் மாறங்கிறது ஒரு 500-600 டிஃபரன்ஸ் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம், தவிர பெருசா டிஃபரன்ஸ் ஆகும். எல்லா ப்ராடக்ட்டுமே காட்டுனீங்க, ஆனா கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து போய் சேர்ந்துருமா? அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கா? கண்டிப்பாங்க. எல்லா கஸ்டமரும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர், பெங்களூர், சென்னை எல்லா பக்கமும் நம்ம அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான ப்ரூஃப் இங்கே இருக்குது. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான ஸ்டாக் எல்லாமே அடிக்கதான் வச்சிருக்கோம். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கொடுக்கிறது இல்ல, கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லீங்க. நம்ம டிஸ்பேட்ச் பண்ணிட்டோம்னா ட்ராக்கிங் அனுப்புவோம். ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே ஈவினிங் 6 o'clock நம்ம கொடுத்துருவோம். எல்லாமே இங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்க? எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க. ஓகே, ஒரே டைம்ல வந்து ஒரு 4 ப்ராடக்ட்னாலும் அன்னைக்கே வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவீங்க. 100 ப்ராடக்ட் கேட்டாலும் நம்மால கொடுக்க முடியும். ஓகேங்கண்ணா, சூப்பர்ங்கண்ணா. சோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல மேப் லொகேஷன், அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க, நீங்க புக் பண்ணிக்கோங்க. சேஃபா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். சேல்ஸ் மட்டும் இல்ல, சர்வீஸும் உங்ககிட்ட அவைலபிள். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ணா பாய்ண்ணா. பாய்ங்க, எல்லாம் சேஃபா இருங்க. டிரைவ் பண்ணும்போது எல்லாம் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகேங்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா.